அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஒரு சிம்பிள் லன்ச் மெனு நாங்கள் ஃபாலோ பண்ணது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் சின்னதாக இருந்ததுனால நாங்கள் வாங்கிட்டு வந்து இந்த குழம்பு சூஸ் பண்ணேன். சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய கத்திரிக்காயிலையும் நம்ம செய்யலாம். ஸோ இதுக்கு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வரமல்லி இது 2 டீஸ்பூன். நான் 3 பேத்துக்கு அளவாக சொல்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 பிஞ்ச் கடுகு, 5-6 பல் பூண்டு, பாதி பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், 2 வரமிளகா, கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி புளிப்புக்கு பார்த்திங்கன்னா புளி தண்ணியை சேர்த்து தான் போகிறோம். அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வணக்கி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் வேறு எதுவும் சேர்த்து வேண்டாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புழு இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புழு இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதையும் போட்டு இப்போ நல்லா வணக்கலாம். லைட்டாக வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு இதையும் சேர்த்து இப்போ நல்லா வணக்க போகிறோம். நம்ம மசாலாலாம் பேஸ்ட் அரைச்சதுனால இதில் வேறு எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது. மஞ்சத்தூள், உப்பு மட்டும்தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இது கூட இப்போ நம்ம புளியை நல்லா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சு இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னா கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வச்சு மோர் கூட்டு இல்லை தயிர் பச்சடி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நல்லா பொடி பொடி பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்ல தண்ணியில் இதை நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்துடணும். இது நிறைய பேர்த்துக்கு வெள்ளை பூசணிக்காய் பொரியலாக பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது குழம்புல சேர்த்தாவோ பிடிக்காது. இந்த தயிர் பச்சடி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கிறேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வணக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் பூசணிக்காய் வேக வச்சுருக்கோம். அதனால் தேவையான அளவு தான் உப்பு போடணும். உப்பு கடைசியாக போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டின பூசணிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வணக்கி நம்ம தயிரில் சேர்க்கும் போது. கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம தயிரில் சேர்க்குறோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வணக்கியாச்சு. உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிரில் நல்லா அடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கிறதுல இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பூசணிக்காயெலாம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வாழைத்தண்டு பொரியல். இதுக்கு வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வாழைத்தண்டு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தயிர் கலந்து தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணுற வரைக்கும். இல்லைன்னா தண்ணியில் உப்பு போட்டு வச்சிங்கனாலும் வாழைத்தண்டு கருப்பாகாது. இது வேறு தண்ணியில் மாற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோன்னே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, வரமிளகாவும் சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்துறேன். வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். நம்ம இதை ஆல்ரெடி
வாழைத்தண்டெல்லாம் வேக வச்சதுனால இது மட்டும் நல்லா வணங்கினா போதும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம எல்லாத்தையும் போட்டு வணக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம வாழைத்தண்டில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ கடைசியில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். இப்போ இது நல்லா வணக்கியாச்சு. இப்போ நாம் வேக வச்சுருக்கிற வாழைத்தண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு வேக வைக்கும் போது நாரெல்லாம் எடுத்துகிட்டு வேக வைங்க. இப்போ அதை லைட்டாக வணக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து வாழைத்தண்டு வேக வச்சாச்சு, அந்த எசன்ஸ் மட்டும் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நல்லா வணக்கியாச்சு. இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் பொட்டுக்கடலை அதெல்லாம் நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சீரகம், நம்மளுக்கு வாழைத்தண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு, ஆனால் ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டு லன்ச் மெனு என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.